வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சமீப காலமாக பல்வேறு மேடைகளில் நான் பேசுகிற பொழுது, பேசி முடித்தவன் மாணவர்களிடத்திலே கேட்கிற கேள்வி, இலக்கியம் படிக்கிறதுனால என்ன பயன் இருக்கு? ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு, அது இன்புறுத்துகிறது, அவ்வளவுதானே. அதை தாண்டி இலக்கியம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்னு இன்றைய இளைஞர்கள் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் கோவப்படலை, அந்த கேள்வி நியாயமானது. இலக்கியம் என்னென்னலாம் செய்யும்னு ஒரு வரியில 2 வரியில இந்த 5 நிமிஷத்துலலாம் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய மனப்பாங்கை மாற்றக்கூடியது, புதிய சிந்தனைகளை அவனுக்கு தரக்கூடியது, அவனை உற்சாகப்படுத்துவது, அவனை இன்புறுத்துவது, அவனுக்குள்ளே அழகியலை படைப்பாற்றலை உருவாக்குது. இப்படி பல சொல்லி கொண்டு போனாலும் இலக்கியம் படிப்பதன் மூலம் வரலாற்றையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் இல்லையா? பல்வேறு விஷயங்கள்ல இலக்கியங்கள் சும்மா போற போக்கில் வர்ணனை மட்டுமல்ல, அந்த கால சூழல், இப்போ நமக்கு அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு, எப்படி இருந்துச்சு, எப்படி வாழ்ந்தாங்க, யார் இருந்தா யார் போனா வந்தாங்கிறதெல்லாம் வெறும் வரலாற்று குறிப்புகளா. நம்ம வரலாறு இப்போ ஆவணப்படுத்துறதுல நம்ம ரொம்ப அயல்நாட்டவர் மாதிரி நாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் கிடையாது. நம்ம வரலாறு குறித்து கவலைப்படாதவர்கள். ஆனால் தான் நம்ம வரலாறை யார் யாரெல்லாம் வந்து எழுதுனாங்க. நம்ம வரலாறு நம்ம எழுதலாம். ஆனால் நம்ம வரலாறு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இலக்கியங்கள் வாயிலாக தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு இலக்கியம் படிக்கும் போதும் அந்த இலக்கியத்தின் ஊடாகவே அந்த சமூக வாழ்க்கை, அது எந்த ஊர்ல நடந்தோ அந்த ஊர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத இலக்கியத்தின் மூலமா தெரிஞ்சு கொள்கிறோம். எனவே இலக்கியம் படிப்பதன் மூலம் வரலாறையும் தெரிந்து கொள்கிறோம். உதாரணமா மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் இருக்கு. மதுரை மாநகரத்தை பற்றி இன்னைக்கு சொல்கிற நகரம் தூங்கா நகரம். அங்க டே அண்ட் நைட்டா கடைகள்லாம் இருக்கும். அந்த தகவல் அந்த மதுரை காஞ்சியில இருக்கு. நாளங்காடி அல்லங்காடி 2 வருது. அல்லங்காடினா இரவு நேர கடைகள், நாளங்காடினா பகல் நேர கடைகள். அல்லங்காடினா இரவு நேர கடைகள். அல்னாலே தமிழ்ல இரவு, அல்வா அப்படின்னு சொன்னா இரவிலே வா அப்படின்னு அர்த்தம். அல்லும் பகலும் சொல்றோம்ல, பகல், அதுக்கு முன்னால அல்லும் பகலும்னா அல்னா இரவு, அல்வானா இரவிலே வா, காதலன் தனியா இரவிலே வா அப்படின்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அல் என்று சொன்னால் இரவு என்று பொருள். அதாவது ஏமாத்திட்டு வரவன நம்ம அல்வா கொடுத்தான்னு சொல்றோம் போல இருக்கு. இது சும்மா நான் சொல்றது. அதான் அல்லங்காடி நாலங்காடி இருந்தது என்கிற தகவல் மதுரை காஞ்சியிலிருந்து கழிச்சுக்கோ. அப்புறம் சங்க இலக்கியங்கள்லயே கூட அந்த பாடலுக்கு ஊடாகவே அந்த காலத்துல உப்பு வியாபாரம் நிறைய நடந்துச்சு. ஊருக்குள்ள நடக்கிற 2 வியாபாரம், 2 தான் ஊருக்குள்ள வியாபாரத்துக்கு வரும். ஒன்று மண்ணெண்ணெய், இன்னொன்று உப்பு. அதெல்லாம் அங்கே வீட்டு தோட்டத்திலே கிடைக்கும். அந்த உப்பு விற்கிறவர்கள் உமணர்கள், அவருடைய மனைவி உமணத்தி. அந்த உமணர்களும் உமணத்தியும் உப்பு விற்க வருவாங்க. அவங்க கூட அவங்க குடும்பமே, அந்த பிள்ளைகளும் வரும், அவங்க நாயெல்லாம் வரும் அப்படின்லாம் இலக்கிய குறிப்புகள் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து உப்பு விற்பாங்க. உப்பு விற்பதன் மூலமாக 2 ஊருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த ஊர்ல இந்த பொண்ணு கல்யாணமாகாம இருக்கு, அந்த ஊர்ல அந்த சிறப்பு இருக்கு, இந்த ஊர்ல இந்த விழா நடக்குது, இந்த ஊர்ல இப்படி நடந்துச்சுங்கிற தகவல் பரிமாற்றங்களையும் இந்த உமணர்கள் கூறினார்கள் என்கிற தகவலையும் நாம் இலக்கியம் படிப்பதன் வாயிலாக அடைந்துகிறோம். எனவே நுட்பமான பல விஷயங்களை நமக்கு ஆத்தன்டிக்கா சொல்லக்கூடியது இலக்கியம். அது வெறும் கற்பனையில, அழகுணர்ச்சியில, எப்படியோ நம்மளை ஏகாந்தத்துல வைப்பது மட்டுமல்ல, இடையிடையே நம்மால் சேமித்து வைக்க முடியாத, ஆனால் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வைக்க வேண்டிய பல்வேறு வரலாற்று குறிப்புகள் இலக்கியத்தில் ஆங்காங்கே இருக்கிறது. அதை வைத்துதான் நாம் நம்முடைய முன்னோர்களின் பெருமையை, நம் சமூகத்தின் பெருமையை அறிந்து கொள்கிறோம். எனவே இலக்கியம் படிப்பது வீணில்லை, அது இன்புறுத்துகிறது, அதே நேரத்தில் அறிவுறுத்துகிறது என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கும்.